நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். தாமதமாக வந்ததற்கு மன்னியுங்கள். பிள்ளையை கவனிப்பதிலேயே இருந்து விட்டேன். இறைவன் திருவுள்ளம் என்ன தவம் செய்தனை அம்மா அந்த பிள்ளையை பெறுவதற்கு. மாதா, நான் பெற வந்த பிக்ஷை உன் பிள்ளையின் தரிசனம்தான். மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் மறுப்பதாக நினைத்து விடாதீர்கள். இந்த சமயத்தில் அவனை வெளியே கொண்டு வருவது சரியில்லை. வாடைக்காற்று வீசுகிறது. மாதா, வாடைக்காற்று அடிக்கின்ற நேரத்தில் அது பிள்ளைகளை பாதிக்கும். அதையெல்லாம் இந்த பக்தன் அறிவேன். கொஞ்சம் கட்டுப்பாடுகளை தளர்த்திக்கொள். உன் பிள்ளையை நான் காண்பதற்குத்தான் இங்கு வந்தேன். மன்னித்து விடுங்கள். பிள்ளையை வெளியே கொண்டு வர இயலாது. ஆகையால் இதையே பிட்சையாக ஏற்றுக்கொண்டு எங்களை வாழ்த்துங்கள். மாதா, இந்த முத்துச்சரங்களை பிக்ஷை பொருளாக என் போன்றவன் ஏற்பதில்லை. அது நியாயமும் இல்லை. என் திருவோடும் இதைப் போல தர முடியும். இதோ எடுத்துக்கொள். என் மனம் உன் பிள்ளையை காண துடிக்கிறது. பரிவு காட்டு தாயே. சித்தி, இவர் துறவியே அல்ல, உள்நோக்கம் உள்ளவர். உங்களைப் போலவே வேஷமிட்ட எத்தனையோ பேர் இதற்கு முன்னாலும் வந்ததுண்டு. நல்லவர்களைப் போல நான் இன்னைக்கு பேசுவார்கள். உன் பிள்ளை தெய்வாம்சத்தோடு பிறந்த பிள்ளை. அவனை தரிசிக்க வந்தேன். என் மடி மீது வைத்துவிடு என்பார்கள். ஏமாந்து போய் நானும் அவர்களிடம் என் குழந்தையை எடுத்து கொடுத்து விடுவேன். பாவிகள் என் பிள்ளையை கொல்ல பார்ப்பார்கள். உத்தமரே, உங்கள் நோக்கம் என்ன? பிட்சையை வாங்கி செல்லுங்கள். இந்த தாயை பைத்தியமாக்கி விடாதீர்கள். என் பிள்ளையை பார்க்க விட மாட்டேன். மாதா, இத்தனை கோபம் எதற்கு? இந்த பிக்ஷாடனன் கையிலிருந்து வருகிறேன். யாரை ஏமாற்ற? பசுபதிநாதர் அங்கு இருக்கிறாரை நீங்கள் தரிசிக்க இங்கேன் வந்தீர்கள். பொறுமையாய் கேள். பகவானை தேடி தரிசிக்கிறது மிகவும் எளிது. அந்த பகவானை பிள்ளை வடிவத்தில் தரிசிக்கிறது மிகவும் அரிது. உண்மையை தரிசிப்பதற்கு ஓடோடி வந்தேன். உள்நோக்கம் இதிலே ஒன்றுமே இல்லை. இல்லை என்றால் வற்புறுத்தாதீர்கள். பொறுமையாக மீண்டும் சொல்கிறேன். பொறுப்புள்ள என் கணவரின் கட்டளை, அறிமுகம் இல்லாத யார் வந்தாலும் சரி உன் பிள்ளையை காட்டாதே என்று. இவர் அறிமுகம் இல்லாதவர் இல்லை யசோதா. இவர் அறிமுகம் இல்லாதவர் இல்லை. இவரை நான் நல்ல முறையில் அறிவேன். உனக்கு சொல்லி இருக்கிறேனே, நான் கோகுலத்துக்கு வருவதற்கு முன்னான் காசியில் இருந்தவள் என்று. இவரை அந்த காசியில் கண்டிருக்கிறேன். இவர் எங்கும் உள்ள பிரபு, என் பிரபு அல்லவா? காசியின் பதியே,
கையிலையின் பதியே, இறைவா இறைவா, திருநீர் அணிந்த தெய்வமே, யசோதா, யசோதா, இவருக்கு குழந்தையை கொண்டு வந்து காட்டு யசோதா. யசோதா ராணி, இவருக்கு குழந்தையை கொண்டு வந்து காட்டு. இவருடைய ஆசி பெற்றால் கண்ணனுக்கு அது கவச்சமா இருந்து காப்பாற்றும் தாயே. காட்டு. பூரணி பாட்டி, உண்மைதானா நீங்கள் சொல்வது? இவரை தெரியுமா? தெரியும் யசோதா. பூரணி பாட்டி பொய் சொல்வதில்லை. தேடி வந்திருக்கிறார் தெய்வம் போன்றவர். உன் கண்ணனை பார்க்க வேண்டும். அந்த ஆர்வம் இங்கே நிற்கிறார். போதும் போதும் பாட்டி, இவருக்கு பரிந்து பேசாதீர்கள். என் குழந்தை கண்டால் பயந்து விடுவான். வேண்டாம் பாட்டி. இல்லை யசோதா ராணி, எந்த பயமும் பாவமும் இவரை பார்த்த உடனேயே பறந்து போய்விடுமே. ஐயம் தீர்க்கும் மெய்யன் அல்லவா? இந்த பூரணி பேசுவதை நம்பு. பாத்திரம் அறியாமல் பரிந்துரைக்க மாட்டேன். இந்த பூர்ணி பாட்டி என்றும் பொய் சொல்லவே மாட்டார். யசோதா ராணி, ஞாபகம் இருக்குமே, இந்த பாட்டி முதலாக கோகுலம் வந்த போது பாசத்தோடு உன்னை வாழ்த்தினாள், உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று. பலிக்குமோ பலிக்காதோ என்று நீயே சந்தேகப்பட்டாய். பாட்டி சொன்னால் பலிக்கும், அதனால் பாட்டி சொல்லை தட்டாதே. சந்தேகப்படாதே, செல், கண்ணனை கொண்டு வா. பாட்டி பாட்டி, என் பிள்ளையை இவர் கையில் கொடுக்க மாட்டேன். சரி, பிள்ளையை கொண்டு வா. இவர் எட்டி நின்றே ஆசி வழங்குவார். செல், சீக்கிரம் வா. செல்லம்மா, அதை என்னிடம் கொடு. செல்ல கண்ணா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கிறார், வா. குழந்தையை பாருங்கள், அங்கிருந்தே ஆசை வழங்குங்கள். மாதா, இந்த துறவி உன் குழந்தையின் பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். இல்லை இல்லை, இவனை தொடவே விடமாட்டேன். முதலில் தங்கள் பாத தூளியை குழந்தைக்கு இடுகிறேன்.
திருநீறு பெற்றேன், திருவருள் பெற்றேன். யாரை கேட்பது சுவாமி? என் பயணத்தில் நான் கண்டது தங்கள் பிள்ளை வடிவ பேரழகை மட்டும்தான். தங்கள் திருவடியில் இருக்கின்ற கங்கையை என் ஜடைமுடியில் தாங்கிக் கொண்டேனே, தங்கள் திருவடியை நான் தொடக்கூடாதா? இறைவா, இந்த மண் செய்த புண்ணியம் எல்லாம் உன் திருவிளையாடல். இறைவா, பூரணி பாட்டி, ஏன் இந்த பரவச நிலை? யார் அந்த துறவி? அகிலமெல்லாம் ஆள்பவன் இவன் தோழன். நந்தகோபுரே, இந்த மண்ணை தொட்டு வணங்குங்கள். அவன் வந்து நின்ற ஆலயம் இது. வந்தது இறைவன் தான். குழந்தாய், நீ யாரடா? உன்னை பார்க்க தெய்வமும் வருகிறது, அரக்கனும் வருகிறான். சொல்லடா, நீ யாரடா? ஆனந்தக் கடலே, அடியேனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அவையடக்கம் யாருக்கும் மரியாதை செய்ய? பரமேஸ்வரனுக்கு அந்த பகவான் கால் புண்பட பூமியில் நடந்தாரே, என் பாலரூபத்தை காண எனக்கந்த பாக்கியம் இல்லையே. அவர் பிஞ்சு கால்களை நான் தொடுவதற்கு ராதே பூமியில் அவர் பிள்ளை வடிவத்தில் பிறக்கவே இல்லை. அறநெறிகள் சொல்கிறது, திருவடியை தொட முடியவில்லை என்றால் தொட முடியாதவன் கையெடுத்து கும்பிட்டால் போதும் என்று. அதுதான் கும்பிட்டேன். அன்பெனும் வலையில் அகப்படும் மலை என்பதற்கு இதுதான் பொருளா? சிவன்தான் கிடைத்தேனா? சிவம் இல்லாத இடம் எதுவென்று சொல்லுங்கள் பிரபு. இவன் தங்களிடம் பணிவுள்ள பக்தன். தாமறியாததா? பிரபுவையும் பக்தனையும் பிரித்து எடை போட முடியாதல்லவா?